அதிமுகவில் இருந்தே முக்கியமான தலைவர்கள் வெளியேறி திமுகவில் போய் சேர்கிறார்கள். என்ன காரணம்னா எங்க எப்படி பார்த்தாலும் சரி நம்பிக்கைக்குரிய வெளிச்சம் தெரியல. எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அமித்ஷாவே சொல்லிட்டாரு. அதனால நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், வந்துதான் ஆகணும் அப்படின்றத சொல்றாரு. அமித்ஷான்னு சொல்றது காரணம், நான் அமித்ஷாவோட ஒப்புதல் வாங்கியாச்சு, அமித்ஷா உங்களை விட்டுற மாட்டாரு, உள்ள கொண்டு வந்துடுவாரு அப்படின்றது அவங்களுக்கு மட்டும் இல்லை, டிவிகேக்கும் சேர்த்து சொல்றாரு. டிவிக்கே நம்ம கூட்டணி வந்துடும், எப்படியாவது நம்ம கரை சேர்த்துறோம் அப்படிலாம் எதிர்பார்த்தாங்க. அதிமுகவின் வரலாற்றில் இவ்வளவு தூரம் இறங்கி போய் ஒரு கூட்டணிக்காக கெஞ்சியதெல்லாம் நீங்க பார்த்தே இருக்க முடியாது. போயஸ் கார்டன்ல போய் கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் உட்கார்ந்துருப்பாங்க, அமைச்சர்கள் வரைக்கும் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க மதிக்க மாட்டாங்க. திமுக ஊழல் கட்சி அப்படி சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால திமுகவோட கூட்டணி போக விரும்பல. 2011 தேர்தலில் 2G அந்த இதெல்லாம் பெரிய இதாக இருந்ததுனால போக விரும்பல. இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா அதிமுகவில் சேர்க்கவே இல்லை. அவங்க சிறு சிறு கட்சிகளை சேர்த்து எல்லாரையும் காக்க வைக்கக்கூடிய ஒரு கட்சி, தீர்க்கமா துணிச்சலா முடிவெடுக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆனால் அவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கே இப்போ தஞ்சாவூர் கல்லறையும் இழந்தாச்சு, மதுரை ராமநாதபுரம் மரவரையும் இழந்தாச்சு. ஏற்கனவே செந்தில் பாலாஜி வெளியே போகும்போது ஒரு மாவட்டத்தையும் மொத்தமாக தூக்கிட்டு போயிட்டாரு. இப்போ அடுத்த மாவட்டம் ஈரோடு மாவட்டம் செங்கோட்டையர், அவரையும் தூக்கி போட்டதுனால இப்போ அவருடைய ஆதரவாளர்கள் முன்னாள் எம்பி அவங்க சத்யபாமா, அவங்க பெரிய 150 பேர் மொத்தமாக வெளியே நிற்கிறாங்க. ஏடிஎம்கேல ஒரு நிர்வாகிகள் வெளியே வராங்க அப்படின்னா அவங்க எப்படி வேலை செய்வாங்கன்னு ஒன்று புரிஞ்சுக்கணும். ஏடிஎம்கே எப்படி இருக்கும் அப்படின்னா, வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் சதீஷ். இன்று நம்மோடு ஊடகவியாளர் மதன் அறிவிலகன். வணக்கம். அதிமுக இன்றைய சூழலில் அதிலிருந்து பல முக்கியமான தலைவர்கள் எல்லாம் விலகி திமுகவில் சேர்ந்து வருகின்றனர். 2026 எலெக்ஷன் தேர்தல் வருகின்ற இந்த நேரத்தில் இங்கிருந்து அங்கு போகுது, அங்கிருந்து இங்கு வருது அப்படிங்கிற அரசியல் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அமித்ஷாவின் கையில் இருக்கும் அதிமுகவிலிருந்து இப்படி திடீரென நிர்வாகிகள், முக்கியமான தலைவர்கள் திமுக பக்கம் சாய்வது எதனை குறிப்பிடுகிறது? என்ன நடக்கிறது அதிமுகவில்? யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்றத நம்மை விட சென்ஸ் பண்றதுல அரசியல்வாதிகள் ரொம்ப புத்திசாலிகள். அது கட்சிக்குள்ள இருக்கிறவங்க மட்டும் இல்லை, கட்சிக்கு வெளியே இருக்கிறவங்க, சிறு சிறு அமைப்புகளா இருக்கிறவங்க, இவங்க நம்மை விட தீவிரமாக அதை உற்று நோப்பாங்க. நாம என்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னா என்ன நடந்துக்கிட்டுன்னு பார்ப்போம். அவங்க தான் நமக்கு இதுல என்ன லாபம், என்ன நஷ்டம், நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, மக்கள் அவங்ககிட்ட சொல்லுவாங்க. மக்களோட அன்றாடம் தொடர்புல இருக்கக்கூடியவங்க, கட்சி நிர்வாகிகளோட தொடர்புல இருக்கக்கூடியவங்க, அவங்க சொல்லுவாங்க, ஐயா நிலைமை சரியில்லை, மக்கள்கிட்ட நமக்கு பெருசா செல்வாக்கு இல்லை, இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப இதை சென்ஸ் பண்றது அப்படின்றதுல அவங்க புத்திசாலி. இதுல 2 வகையான வெளியேற்றங்கள் நடக்குது. ஒண்ணு என்ன அப்படின்னா, இப்ப அன்வர் ராஜா போன்றவர்கள் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுங்கிறது கட்சியின் நலனுக்கு எதிரானது, நம்மளுடைய திராவிட பாரம்பரியத்துக்கு எதிரானது. ரிசல்ட் அப்படிங்கிற வகையிலையும் பிஜேபி தூக்கி சுமப்பது நமக்கு ஒரு பெரிய சுமை. ஏற்கனவே நம்ம பிஜேபியால தான் கெட்டோம் அப்படின்றத சொல்றவங்க. இதை ஜெயக்குமார் ஏற்கனவே ரொம்ப ஓப்பனா பேசியிருக்கிறார். அதிமுக பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறது என்று அறிவித்த போது தீபாவளி கொண்டாடி குதூகலித்தது அதிமுக. அது ஆச்சரியமா இருக்கும். மேலிருந்து கீழ் வரை, கடைகோடி கிராமம் வரை பட்டாசு வெடித்து கொண்டாடி, இனிப்புகள் வழங்கி கொண்டாடி அப்படிலாம் செஞ்சாங்க. அப்ப அந்த அளவுக்கு பிஜேபி தங்களுக்கு ஒரு பெரிய சுமைன்றதை அவங்க உணர்ந்து தான் இருக்கிறாங்க. அப்ப ஏன் கூட்டணிக்கு போனாங்கிறது தனி கதை, அதை நம்ம பேசுவோம். ஆனா அது ஒரு சுமை. இப்படி பார்க்கிறவங்க ஒரு பிரிவு. இன்னொரு பிரிவு என்ன அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் இருக்கட்டும், ஜெயிப்போமா, யாரோட கூட கூட்டணி வச்சுக்கோ, ஆனா ஜெயிப்போமா மாட்டோமா. அவங்களுடைய கணக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு 20% தான் அதிமுகவுக்கு இருக்குது. இப்போ பிஜேபி அவங்க கூட்டணி அது இதுன்னு சேர்த்துக்கிட்டு வந்தாலும் கூட நமக்கு பெரிய அளவில் அவங்க ஒரு நம்பர் சொல்றாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, கூட்டணி கணக்கு நமக்கு 20%, அவங்களுக்கு 18%, பாருங்க 38% அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை தாண்டி எது வேலை செய்யும் அப்படின்னா, கெமிஸ்ட்ரி, அரித்மேட்டிக் வேலை செய்யாது, கெமிஸ்ட்ரி தான் வேலை செய்யும். கெமிஸ்ட்ரியோட சேர்ந்து அரித்மேட்டிக் வேலை செய்யும். இப்போ அப்படி இருக்கும்போது இது நமக்கு ஸ்கோர் பண்ணுமா அப்படின்றது ஒரு பெரிய குழப்பம். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, டிவிக்கே நம்ம கூட்டணி வந்துடும், எப்படியாவது நம்ம கரை சேர்த்துறோம் அப்படிலாம் எதிர்பார்த்தாங்க. அதிமுகவின் வரலாற்றில் இவ்வளவு தூரம் இறங்கி போய் ஒரு கூட்டணிக்காக கெஞ்சியதெல்லாம் நீங்க பார்த்தே இருக்க முடியாது.
கடந்த காலத்தில் நம்ம வந்து ரொம்ப காலமா அதிமுக கவனிச்ச வகையில என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, போயஸ் கார்டன்ல போய் கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. நம்ம சிபிஎம், சிபிஐ, விசிக, அல்லது வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் அல்லது காங்கிரஸ், பிஜேபி அமைச்சர்கள் வரைக்கும் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க மதிக்க மாட்டாங்க. இந்த ஆப்ல உங்க மாவட்டம், கிராமம், தாலுக் இது எல்லாத்துலயும் என்ன நடக்குதுங்கிறத நீங்க இங்க இருந்துகிட்டே தெரிஞ்சுக்கலாம். நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், வேட்டூர் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. உங்களை சுத்தி என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. 6 மணி நேரம் காத்திருந்தேன், 1 நாள் காத்திருந்தேன், 2 நாள் காத்திருந்தேன், பார்க்க முடியாம போனேன், இப்படிலாம் இருக்கும். அது இல்லாம இவங்க சில நம்பர்ஸை வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க வந்து ஃபைனலா இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நாங்க பேசிட்டு இருக்கோம், எங்களுக்கு அதிருப்தியா இருக்குது அப்படின்னா அந்த அம்மா அறிவிப்பாங்க. இது 2 பெரிய கட்சிகளுமே இது நடக்கத்தானே செய்யுது. இல்ல திமுக கூட்டு பேசி மேக்சிமம் சமாதானப்படுத்தி அது இணக்கமா கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணி முடியாம போறதுங்கிறது இருக்கும். இப்போ 2001 தேர்தல்ல மதிமுக அவங்க வந்து எங்களுக்கு வந்து 23 சீட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா பிஜேபிக்கு 23 சீட் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு 23, அவங்க 21 தான் கொடுத்துருந்தாங்க. அதை காரணம் காட்டி அவங்க போறதுக்கு முயற்சி பண்றாங்க. இருந்தாலும் இழுத்து பிடிச்சு கடைசியில அவங்க வெளியே போனாங்க அப்படின்னு பார்க்க தனியா நின்னாங்க. ஆனா ஏடிஎம்கே அப்படி செய்யாது. என்ன பண்ணாங்க தெரியுமா? 2011 தேர்தலில் விஜயகாந்த் கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. விஜயகாந்த் வந்தாதான் ஜெயிக்க முடியுங்கிற நிலைமையில இருக்குது. ஆனா அந்த அம்மா அறிவிச்சாங்க, சாயந்தரம் 6 மணி டைம், அதுக்குள்ள வந்து கையெழுத்து போடலாம், நான் வேட்பாளர் அறிவிச்சிருவேன்னு சொன்னாங்க. விஜயகாந்த் அடிச்சு பிடிச்சிட்டு போனாரு. இதர கூட்டணி கட்சிகள் அடிச்சு பிடிச்சிட்டு போனாங்க. 2014 தேர்தலில் எப்படியாவது கூட்டணி சேரணும்னு சிபிஎம், சிபிஐ போன்ற கட்சிகள் எவ்வளவு முயற்சி செய்த போதும் கூட, ஏன்னா அவங்க அன்னைக்கு திமுக வந்து ஊழல் கட்சி அப்படி சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால திமுகவோட கூட்டணி போக விரும்பல. 2011 தேர்தலில் 2G அந்த எல்லாம் பெரிய இதா இருந்ததுனால போக விரும்பல. அப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா அதிமுக. அதிமுகவுல சேர்க்கவே இல்லை. அவங்க சிறு சிறு கட்சிகளை வந்து சேர்த்து எல்லாரையும், அப்படி கூட இல்லை, அவன் தனியா நிக்கிறேன்னு சொல்லி நின்று 37 சீட்டு ஜெயிச்சு காட்டினாங்க 2014 தேர்தலில். இப்படி வந்து காக்க வைக்கக்கூடிய ஒரு கட்சி, தீர்க்கமா துணிச்சலா முடிவெடுக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆனால் அவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கே வந்து தெரியுது நாம தேர மாட்டோம். அதாவது ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி, வாருக்கு முன்னாடி பெர்செப்ஷன் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றி பெறக்கூடிய கூட்டணி அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டாலே வெற்றியை வந்து அது பாதி கொண்டு வந்துடும். மீதி வந்து களப்பணின்னு ஒண்ணு செய்வாங்க. அது கடைசி நேரத்துல அது ஃபைட் நடக்கும். பெர்செப்ஷன் வார்ல யாரு முன்னாடி இருக்கிறாங்களோ அவங்க தான் பெரும்பாலும் ஜெயிச்சிருக்கிறாங்க. நான் 2001 தேர்தல் வந்து கடைசி வரைக்கும் நம்ம பார்க்கும்போது டிஎம்கே கூட்டணிக்கு ரொம்ப சாதகமா இருக்குது. இப்படித்தான் தோற்றம் இருந்தது. அது வெற்றி பெறும் பக்கம் இப்பொழுதே தாவ ஆரம்பித்து விட்டார்கள், செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. ஆமா, அந்த கடைசி நேரத்துல என்ன நடந்தது அப்படின்னா, பெரியார் பிறந்தநாள் ஊட்டி 125வது பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த டி நகர்ல தான் அந்த கூட்டம் நடந்தது. அப்போ வீரமணி தான் அந்த கூட்டணியை ஏற்பாடு பண்றாரு. எது டிஎம்கே பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்குங்கிற ஒரே காரணத்தினால ஆப்போசிட்ல எல்லாருமே சேர்ந்தாங்க. அப்போ காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் பகையா இருந்தது. ரெண்டையும் ஒன்னா சேர்த்து அவங்க ஒரு கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இதர கட்சிகள் பாமக வரைக்கும் அப்படி கொண்டு வந்து திடீர்னு பார்த்தா அது வெற்றி பெறக்கூடிய கூட்டணி என்பது போல ஒரு டஃப் வருது. இருந்தாலும் இவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னா கருத்து கணிப்பில் வந்தது. கடைசி நேரத்துல வைகோ வெளியே போனாரு, எல்லாமே மாறிச்சு. ஸோ கடைசி நேரத்துல கூட என்ன நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சிடும். 2006 தேர்தலில் ஏடிஎம்கே லீடிங்ல இருந்தது. ஆனா திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வந்த பிறகு அப்படியே கள நிலவரங்கள் மாறிச்சு. அது வரைக்கும் அதிமுக தான் முன்னிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்புகள் சொன்னவங்க கடைசி நேரத்துல மாற்றம் வந்தது. இது போல கடைசி நேரங்கள்ல கூட அந்த பெர்செப்ஷன் வார் அப்படின்றது வந்து மாறும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஏடிஎம்கேல அப்படி ஒரு நம்மளால வந்து அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்க முடியும், ஒரு நம்பிக்கையை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கே தெரியுது பிஜேபி கூட நம்ம இருக்கிறது அப்படிங்கிறது சிறுபான்மையினர் ஓட்டு நம்ம வராது. அதை ஜெயக்குமார் தெளிவா சொல்றாரு. 40,000 ஓட்டுங்கிறது மொத்தமா திமுக கூட்டணிக்கு போயிருது. நாங்க 0ல இருந்து நம்பர் ஆரம்பிக்கிறோம், அவங்க 40,000த்துல இருந்து தொடங்குறாங்க. ஸோ அங்கேயே நாங்க தோத்து போயிடுறோம் அப்படின்றாரு. இது போல கிட்டத்தட்ட 18% இது வந்து திமுக பலம் அப்படின்னு தான் சொல்றீங்க, அப்படித்தானே? பெரிய பலம் இல்லையா? அப்ப நீ பிஜேபி கூட கூட்டணின்னு நான் கேட்கறது வந்து பிஜேபியுடன் அதிமுக இருப்பதால் திமுக பலம் சொல்றீங்களா, இல்ல இப்ப இருந்து இங்க இருந்து போயிட்டு இருக்கிறாங்கல்ல இவங்களால திமுக பலம் சொல்றீங்களா? இல்ல, ஏற்கனவே அவங்க பலமா இருக்கிறாங்க அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 10 தொல்வி பழனிசாமி அப்படின்னு ஓபிஎஸ் வந்து ஒரு விமர்சனம் பண்ணார். அதுல இருந்து அவருக்கு இடைத்தேர்தலை கூட நிக்கிறத வந்து தவிர்த்துக்கிட்டாரு. ஏன்னா மறுபடியும் தோக்க வேண்டியிருக்குது. அவர் வந்து ஈரோடு இடைத்தேர்தல் நிக்கல, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நிக்கல. இதெல்லாம் எதனால அப்படின்னா 12 தொல்வி பழனிசாமின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு ஒரு பயம். ஸோ நிக்கிறதுக்கே பயம். நீ இது ஏடிஎம்கே நிக்கிறது பயப்படுதுன்னா அப்புறம் டிவிகள் எந்த மாதிரி?
அவங்களும் பயப்படுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து பொலிட்டிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இதை வந்து ஒவ்வொரு தேர்தலில் சந்திச்சது மட்டும் இல்ல, சரி ஏதோ ஒரு வகையில டிவிக்கு நம்ம கூட வரோங்கிற ஒரு நம்பிக்கை கடைசியில இருந்தது. அந்த நம்பிக்கையும் இப்ப தகர்ந்து விட்டது. இப்போ மனோஜ் பாண்டியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஓபிஎஸ் அணியில இருந்தவர். அவர் வந்து சொல்றாரு, நான் ஓபிஎஸ் சொல்லிட்டு தான் வந்தேன். திமுகவில் இணைந்த மனோஜ் பாண்டியன். ஆமா, மனோஜ் பாண்டியனுடைய பாரம்பரியம் என்ன, பிஹெச் பாண்டியனுடைய இது. பிஹெச் பாண்டியன் யாரு அப்படின்னு கேட்டா, ஏடிஎம்கேல வந்து அமைப்பு செயலாளராக இருந்தவர். பெரிய பதவி. எம்ஜிஆர் காலத்துல வந்து அவர் வந்து வழக்கறிஞர்கள் அணி மாநில தலைவராக இருந்தவர். ரொம்ப காலமா 72ல இருந்து ஒரு 88 வரைக்கும் இப்படி இருந்தாரு. அப்புறம் ஜானகி அணியில சேரும்போது ஜானகி அணி படுதோல்வி அடையுது 1989 தேர்தலில். ஆனா அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் ஜெயிச்சு வந்தார். அதுல யாருன்னா பிஹெச் பாண்டியன். அவருடைய சொந்த செல்வாக்குல ஜெயிச்சுட்டு வந்தார். இப்ப அந்த அளவுக்கு வந்து ஏரியாவில் அந்த பகுதியில வந்து ஆலங்குளம் தொகுதியில வந்து அவர் வந்து சேரன் மாதேவி அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் அவர் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தவர். அதுலயும் வந்து 85 டு அந்த 88 காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்துல வந்து அவர் வந்து சபாநாயகராக இருந்தார். சபாநாயகருடைய அதிகபட்ச பலம் என்ன அப்படின்றத அவர் தான் காட்டினாருன்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை திமுக எம்எல்ஏக்கள் ஒரு 9 பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சட்டத்தை வந்து எரிக்கிறாங்க. ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க, அதை எரிக்கிறாங்க. எரிச்ச உடனே இவர் 9 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. எம்எல்ஏ பதவியில இருந்து நீக்கம் பண்றேன்னு அறிவிக்கிறார். அறிவிச்சா அது பெரிய பதட்டமாகுது. இது எப்படி செய்ய முடியும் அப்படின்னா, செய்ய முடியும்னு அவர் ப்ரூவ் பண்றாரு. சட்டத்துல இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கண்டிச்சு ஆனந்த விகடன்ல அப்போ வந்து அட்டை படத்துல வந்து ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க. யார சபாநாயகர் வந்து ஜனநாயக விரோதமா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஆனந்த விகடன் பாலசுப்ரமணியம் அவருடைய நிறுவனர் அவருக்கு வந்து ஒரு சம்மன் அனுப்புறாரு, வா நீ சட்டமன்றத்துல வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு. அங்க கூண்டு வச்சு கூண்டுல நிக்க வச்சு அவரை விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு அவருக்கு 3 மாசம் ஜெயில்னு இவர் சொல்றாரு. எம்ஜிஆர் இருக்கிறாரு, அப்போ ஜெயில்னு சொல்லிடுறாரு. உள்ளத்துக்கு போட்டாங்க. ஆனந்த விகடன்ங்கிறது ஒரு பெரிய பத்திரிகை, உள்ளத்துக்கு போட்டுறாங்க. போட்டா கோர்ட்டுக்கு வருது, விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வரும்போது நீதிபதி சபாநாயகருக்கு சம்மன் அனுப்பினாரு. சபாநாயகர் சொல்றாரு, எனக்கு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் வானளாவிய அதிகாரம் இருக்கிறது, நீதிமன்றம்லாம் கூட்டு விசாரிக்கிற அளவுக்கு நான் இல்லை, என் போஸ்டிங் அப்படிப்பட்டது, நான் வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. அரசியல் அமைப்புகளுக்கு இடையிலேயே ஒரு பெரிய பிரச்சனை உருவாகுதுன்னு எம்ஜிஆர் பயந்துகிட்டு இவரை வந்து விடுதலை செய்யறாரு. யார பாலசுப்ரமணியனை. நீ அப்ப எம்ஜிஆருக்கு மேல ஒரு கை எடுத்து ஒருத்தர் நிக்கிறது அப்படின்னா அது அந்த போஸ்டிங் மட்டும் இல்லை, அந்த போஸ்டிங்ல இருக்கக்கூடிய நபருக்கு உரிய வேல்யூ. அந்த அளவுக்கு வந்து பிஹெச் பாண்டியன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. ஏடிஎம்கேல அப்படின்னு இருந்த குடும்பம், அவங்க இண்டிபெண்டா ஜெயிக்கிற வல்லமை உள்ளவர்கள். இன்னும் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. ஏடிஎம்கேல இருந்த ஒரே நாடார் எம்எல்ஏ அவர் இப்ப வெளியே வந்துடுறாரு. அப்போ அதிமுகவில் இப்பொழுது நாடார் சமூகத்திலிருந்து வேற எந்த எம்எல்ஏவும் இல்ல. கடந்த அவங்க சவுத்தே மொத்தமா காலி. அதுல நாடார்கள் பிரதிநிதினு ஒண்ணு இருக்குது இல்லையா. அப்போ நாடார்கள்ட்ட எப்பவுமே ஒரு கருத்து இருக்கும். அவங்க வந்து காங்கிரஸ் காலத்துல இருந்து அவங்க காமராஜர் ஆதரவு அப்படின்னு இருக்கும். காமராஜரை தோக்கடிச்ச கட்சி திமுக அப்படிங்கிற கோபம் வந்து அங்க எப்பவுமே கனண்டுகிட்டு இருக்கும். அதை தாண்டி அவங்களுக்கு சில ஓட்டு வங்கிகள் இருக்கும். கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, கிறிஸ்தவ நாடார்கள் போடுவாங்க, இஸ்லாமியர்கள் இருப்பாங்க, தலித்துகள் மத்தியில ஆதரவு இருக்கும், நாடார்கள் ஒரு சிறு பகுதி ஆதரவு இருக்கும். அங்கங்க அமைப்பு இருக்கும். அமைப்பு இல்லாத இது இல்லைன்னு வைங்களேன். அந்த சூழலை பொறுத்து அவங்களுக்கு வந்து சில செல்வாக்கு 96 காலகட்டத்தில் ஏடிஎம்கே மேல ஒரு அதிருப்தி, அதன் காரணமா ஆதரவு இப்படித்தான் இருக்குமே தவிர பெருந்திரளா வந்து ஒரு திமுக வெறுப்பு அப்படிங்கிறது இருக்கும். அது இப்ப காங்கிரஸ் கரையும் போது அந்த ஆதரவுங்கிறது எப்படி மாறுது அப்படின்னா ஏடிஎம்கே ஆதரவுன்னு மாறிடுது. ஒரு ஓட்டு வங்கியா அவங்க கைக்கு போய் சேர்ந்தது. அதை வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வெங்கடேச பண்ணையார் அந்த என்கவுண்டர்ல ஒரு பெரிய டேமேஜை உண்டு பண்ணாங்க. அப்புறம் ஸ்டெர்லைட் பிரச்சனைல ஒரு பெரிய டேமேஜ் உண்டு பண்ணிட்டாங்க. ஜெயராஜ் பெனிக்ஸ் பிரச்சனையில ஒரு பெரிய டேமேஜ் உண்டு பண்ணிட்டாங்க. இது பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம்னு அனைத்து இடங்களிலும் பேஸ் இழந்துட்டாங்க. அப்போ இப்ப தென்காசி மாவட்டத்துல ஒரு பேஸ் இருந்தது, அது மனோஜ் பாண்டியன், பிஹெச் பாண்டியன். அவரும் திமுக வந்துட்டார். இப்ப அந்த பேஸும் போயிருச்சு. சோ தெற்கே வந்து நாடார்களுடைய ஆதரவை மொத்தமா இழந்தாச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்க முக்குளத்தோருடைய ஆதரவு. அதுல டிடிவியோட ஆதரவுக்கும் ஓபிஎஸ் உடைய ஆதரவுக்கும் வித்தியாசம் உண்டு. ஓபிஎஸ் வந்து எப்படி பாக்குறாங்க அப்படின்னா ஒரு முதலமைச்சரா இருந்து பார்த்தாங்க. எப்படி ஜெயலலிதாவை வந்து அவங்களுக்கு எவ்வளவு வேல்யூ கொடுத்து பாக்குறாங்களோ அது போல ஓபிஎஸ் மேல அங்க ஒரு பெரிய மரியாதை உண்டு அவர் சமூகத்து மக்கள். இப்ப அதையும் வந்து காலி பண்ணியாச்சு. இப்ப அவர் வந்து ஏற்கனவே எதிராப்பியாச்சு. அவரு மறவர் அப்படின்னா இவர் வந்து கல்லர். இப்ப தஞ்சாவூர் கல்லரையும் இழந்தாச்சு, ராமநாதபுரம், மதுரை ராமநாதபுரம் மறவரையும் இழந்தாச்சு. ஏற்கனவே செந்தில் பாலாஜி வெளியே போகும்போது ஒரு மாவட்டத்தையும் மொத்தமா தூக்கிட்டு போயிட்டாரு. இப்ப அடுத்த மாவட்டம் ஈரோடு மாவட்டம் செங்கோட்டையர்,
அவரையும் தூக்கி போட்டதுனால இப்போ அவருடைய ஆதரவாளர்கள் முன்னாள் எம்பி அவங்க வந்து சத்யபாமா அவங்க ஒரு பெரிய 150 பேர் மொத்தமா வெளியே வந்து நிக்கிறாங்க. இப்போ நீ ஏடிஎம்கேல வந்து ஒரு நிர்வாகிகள் வந்து வெளியே வராங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி வேலை செய்வாங்கன்னு ஒன்று புரிஞ்சுக்கணும். ஏடிஎம்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வெறும்னே ஒரு கட்சிங்கிற மாதிரி இருக்காது. சாவுக்கு போவாங்க, கல்யாணத்துக்கு போவாங்க, சடங்குக்கு போவாங்க. ஆமா, நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் போய் வந்து நீ கடைமட்ட நிர்வாகி வரைக்கும் அப்படி வேலை செய்வாங்க. அவங்க ஐடியாலஜி பேஸ் பார்ட்டி கிடையாது. அவங்க இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஆமா, எல்லாரோடையும் நல்லூரில் இருக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அப்படி வேலை செஞ்சு வைக்கிறவங்க. ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு 100 பேர்னு போட்டி பார்த்தீங்கன்னா 150 பேர் பின்னாடி இவ்வளவு பேர் வெளியே போவாங்க. அதையும் காலி பண்ணி வச்சிருக்கிறார். இப்படி பாத்தீங்க அப்படின்னா நீ நாடார்கள் இழந்தாச்சு, முக்குளத்தூர் இழந்தாச்சு, கவுண்டர் பெல்ட்ல ஒரு பெரிய டேமேஜ் உண்டு பண்ணியாச்சு. பாட்டாளி மக்கள் கட்சியை பெருசா நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து என்னன்னா கொங்கு பெல்ட் அப்படின்றத தாண்டி அதுல ஒரு பகுதி கவுண்டருடைய ஆதிக்கம், இன்னொரு பகுதி வன்னியருடைய ஆதிக்கம். இதுதான் அவங்க ஈரோடு நாமக்கல் வரைக்கும் கவுண்டர் பெல்ட்னு வச்சாங்க. சேலம் வந்துட்டீங்கனாலே ஈக்குவலா வந்து வன்னியர்கள் வந்துடுவாங்க. அப்புறம் மேல போக போக வன்னியர்கள் தான். பாமக கூட்டணி வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ஓரளவு அது தமிழகத்தில் ஆமா அப்படின்னு நினைச்சாங்க. இப்போ பாமகவும் கலந்து கிடக்குது. சார் கட்சி வந்து அன்புமணியிட்ட தானே இருக்குது. அன்புமணி இவங்க கூட தானே வந்துருவாரு அப்படின்னு கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா அங்க ஒரு சர்வே எடுத்து பாக்குறாங்க. அங்க சர்வேல என்ன அப்படின்னா முதியவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, 40 வயதுக்கு மேல உள்ளவங்க ராமதாஸ் ஆதரவுன்னு இருக்கிறாங்க. ஏன்னா ஐயா தான் எங்களுக்கு எல்லாம், ஐயாவை பகைச்சிக்கிட்டுலாம் நாங்களால போக முடியாது, ஐயா எந்த பக்கம் இருக்கிறாரோ அந்த பக்கம் நாங்கன்னு ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படியே அன்புமணி பக்கம் வந்துடுறாங்கன்னா அப்படி இல்லை. அதுல ஒரு பகுதி அன்புமணி கூட நிக்குது, இன்னொரு பகுதி டிவிகே பக்கம் போகுது. இந்த 20 to 30 இருக்கு இல்லையா, அது டிவிகே பக்கம் போகுது. இப்படியா அந்த பேஸும் வந்து பலவீனம் அடைஞ்சிட்டு இருக்குது. அன்புமணி வந்துட்டாலும் சரி, மொத்த பாமக வந்தாலுமே பலன் இல்லைங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா டிவிக்கே உடைக்குது. இப்போ டிவிக்கு வந்து அதை பேலன்ஸ் பண்ணிட முடியும்னு நினைச்சாங்க. இப்போ அதுவும் சாத்தியம் இல்லை. இப்படியான ஒரு குழப்ப நிலையில இருக்குது. எங்க நீங்க யோசிச்சு பாருங்க, அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு எல்லா கட்சிகளும் போட்டி போடுவாங்க, அதிமுக தான் நிராகரிக்கும். அதாவது இப்பொழுது அதிமுகவில் இருந்தே முக்கியமான தலைவர்கள் வெளியேறி திமுகவில் போய் சேர்கிறார்கள். என்ன காரணம்னா எங்க எப்படி பார்த்தாலும் சரி நம்பிக்கைக்குரிய வெளிச்சம் தெரியல. இதை நம்பி செலவு பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விடுறாங்க. என்னன்னா அவர் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லாமே வந்து அமித்ஷா வந்து அவங்க வந்து கிளியரா சொல்லிட்டாங்க. அதாவது அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, அதிமுகவின் வேட்பாளர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்லாம் சொல்லிட்டாரு. இல்ல யாருக்கு சொல்றாரு? இது வந்து வெளியில போறவங்களுக்கு சொல்றதா? அதாவது சோசியல் மீடியாக்களில் இல்ல அரசியல் பார்வையாளர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அமித்ஷாவின் பெயரை இவர் வந்து பயன்படுத்தி பயங்காட்டுகிறார். இல்ல இவங்க அண்டர் கண்ட்ரோல் நம்ம இருக்கிறோம், மீறி போகாதீங்க, அது பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்றதா எடுத்துக்கலாமா? இடி வரலாம், சிபிஐ வரலாம், இந்த மாதிரிலாம் வரலாம், நீங்க போய் திமுக போய் ஜாயின் பண்றீங்களே அப்படின்னு ஒரு மறைமுக செய்தியாக இது இருக்கலாம் அப்படின்னு அரசியல் கட்சியில இருந்து வெளியே போறவங்களுக்கு சொல்ற மெசேஜ் இல்ல அது. அது 2 மெசேஜ் 2 பேருக்கு. அது என்ன அப்படின்னா, டிடிவி ஓபிஎஸ் இந்த டீம் ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு சொல்றது நீ எல்லாம் அப்படி ஈஸியெல்லாம் போயிட முடியாதியா, எப்படியும் வந்துருவ, அமித்ஷா பாத்துக்குவாரு, முதலமைச்சர் வேட்பாளர். அவங்க என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடியை மாத்திரம் நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அமித்ஷாவே சொல்லிட்டாரு. அதனால நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், வந்துதான் ஆகணும் அப்படின்றத சொல்றாரு. அமித்ஷான்னு சொல்றதுக்கு காரணம், நான் அமித்ஷாவோட ஒப்புதல் வாங்கியாச்சு, அமித்ஷா உங்களை விட்டுற மாட்டாரு, உள்ள கொண்டு வந்துடுவாரு அப்படின்றது அவங்களுக்கும் மட்டும் இல்ல டிவிகேக்கும் சேர்த்து சொல்றாரு. டிவிகே கிட்ட வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க, 40 to 50 சீட் வரைக்கும் தரேன் துணை முதலமைச்சர் அப்படின்லாம் வந்து ஆசை கட்டியிருக்கிறாங்க. ஆனா அப்படி செஞ்சுட்டா டிவிகே மொத்தமா அழிஞ்சு போயிடும். இந்த ஏன்னா அவங்க வந்து ஒரு கொள்கை சார்ந்த ஒரு இயக்கம் கிடையாது. பிஜேபிக்காவது ஒரு பேசிக் உண்டு, ஒரு ஐடியாலஜி உண்டு, இடதுசாரிகளுக்கு ஒரு ஐடியாலஜி உண்டு, டிஎம்கே ஏடிஎம்கே ஏதோ ஒரு வகையில வந்து அவங்க ஏடிஎம்கே கூட மொத்தமா ஐடியாலஜி இல்லைன்னு சொல்லிட முடியாது. அவங்க திமுகங்கிற ஒரு பாரம்பரிய மிக்க கட்சியில இருந்து அறிவுத்துறையை சேர்ந்த ஒரு நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து தான் போனாங்க. திமுக எதிர்நிலைங்கிறது கட்சிங்கிற வகையில எதிர்நிலையில எடுத்தாங்களே தவிர நாங்க தான் உண்மையான அண்ணாவின் தம்பிகள், உண்மையான திமுகன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்தாங்க. ஸோ அவங்க திமுக போட்டு கொடுத்த பாதியில இருந்து விலகணுங்கிற நோக்கம்லாம் அவங்களுக்கு ஆரம்பத்துல கிடையாது. அது பின்னாடி நடந்த விஷயம். அது ஒன்றிய அரசுடைய நிர்பந்தம் அப்படின்றது ஒரு காரணமா வச்சுக்கலாம். ஆனா டிவிக்கே வந்து அப்படி நிலைக்குமான்னா அது வந்து ஒரு அவர் தான் கெத்து, அவர் தான் ஹீரோ அப்படின்னு நினைச்சிட்டு வர்றவங்க எடப்பாடி முதலமைச்சர்னு சொல்லி இப்போ அவருக்கு வந்து ஒரு வந்து நீங்க பாகுபலி படத்துல வந்து பாகுபலிக்கு தான் ஆதரவு இருக்கும், ஆனா பாகுபலி கொண்டு போய் கொடை பிடிச்சிட்டு இருப்பாரு இல்லையா? அப்படி வந்து கொடை பிடிச்சாரு அப்படின்னா டிவிக்கு தொண்டர்கள் அதை விரும்புவார்களா? தன்னுடைய தலைவர் இவர் தான் முதலமைச்சரா வரணும்னு ஆசைப்படுற தொண்டர்கள் விஜய் முதலமைச்சர்னா தான் அவன் ஓட்டு போடுவான், மற்றவங்க யாருக்குனாலும் ஓட்டு போட மாட்டான். ஸோ அது 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 கூட்டணின்னு வந்திருந்ததுன்னா விஜய்யுடைய கேரியரே காலியாயிரும்.
அதிமுகல இருந்து இத்தனை பேர்களை வந்து எடுத்துட்டு போறது, தேர்தல் நெருங்கவும் அங்கிருந்து ஆட்களை எடுத்து நமது கட்சியில் சேர்ப்பது அப்படிங்கிறது திமுகவோட ஸ்ட்ராட்டஜி, இதோட நோக்கம் என்னவா இருக்கும்? இல்ல இப்போ எல்லா காலகட்டத்திலையும் திமுக அதிமுக நீங்க அந்த வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா 1977 இருந்து நீங்க பார்க்கலாம். 77 காலகட்டத்துல நிறைய பேர் வந்து அதிமுக ஜெயிக்கும், எம்ஜிஆர் தான் ஜெயிப்பார் நினைச்சு போனவங்க உண்டு. இல்ல திமுக தான் கலைஞர் தான் அப்படின்னு இருந்தவங்க கூட அதுக்கப்புறம் மனசு மாறி அந்த பக்கம் போனதும், அப்புறம் அடுத்த தேர்தல் டிஎம்கே ஜெயிச்சிடும் போல இருக்குதுன்னு அங்க இருந்து இங்க வர்றதும், இப்படி அதுவே நமக்கு என்ன தெரியும்னா அடுத்தது யாரு அதிகாரத்தை பிடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தோட்டத்தையே உருவாக்கிறோம். இன்னைக்கு நிலைமையில அதிமுகவுக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு எந்த நன்மையும் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. இதை நம்பி செலவு பண்றதுக்கும் அவங்க தயாரா இல்லை. இப்போ ஏடிஎம்கே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன இருந்தாலும் சரி, விஜய் எவ்வளவு பாப்புலாரிட்டி அப்படின்னு இருந்தாலும் சரி, காசுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஒரு தொகுதிக்கு 50 கோடி ரூபா வந்து பணத்தை இறக்குறது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்குது. அது அதிகாரப்பூர்வமா பேச மாட்டாங்கன்னு வைங்களேன், அது ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்குது. ஒரு தொகுதிக்கு 50 கோடினா நீங்க 234 தொகுதிக்கு கணக்கு போட்டு பாருங்க. 100 தொகுதிக்கு எவ்வளோ, 200 தொகுதிக்கு எவ்வளோ. அப்போ சில ஆயிரம் கோடிகளை வந்து இறக்கி அவங்க வந்து பேஸ் பண்றது, அப்படி நின்றுட்டாலே அவங்கள எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு அவங்கள பாக்குறாங்க. ஆனா பணம் மட்டுமே அதை செஞ்சிட முடியாது அப்படின்றது ஒண்ணு இருக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நாம் வெற்றி பெறுவோம்ங்கிற அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. ஆனா மேலும் மேலும் அதை உறுதிப்படுத்துறதுக்கான வேலைகளை செய்யறாங்க. நீங்க கமலஹாசனை உள்ள கொண்டு வரணுங்கிற தேவையே இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவங்க ஜெயிச்சு தான் இருக்கிறாங்க. போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க ஜெயிச்சு தான் இருந்தாங்க. இருந்தாலும் கமலஹாசன் வந்து வராருன்னா அவருக்கு சீட்டு கொடுக்கல. ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களவை சீட்டை கொடுத்து அவரை உள்ள கொண்டு வராங்க. அதுக்கு 1% வருமோ 2% வருமோ தெரியாது. ஆனாலும் விட்டுறக்கூடாது அப்படின்னு கொண்டு வராங்க. தேமுதிக கதவை தட்டி நிக்குது வாசல்ல. தேமுதிகவும் உள்ள எடுக்கிறதுக்கு ஆனா அவங்க ஒரு கணக்கு இருக்குது. ஏடிஎம்கே நமக்கு கூடுதலா ஏதாவது சீட்டு எடுத்து தருவாங்களா, பேரம் பேசுவாங்களா, டிவிக்கு என்ன சொல்ல போகுது, ஏன்னா ஜனவரிக்கு பிறகுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆன பிறகு அதுல ஒரு நாங்கள் மாஸ் காட்டுவோம் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு சொல்றாங்க. இப்போ அதை வச்சுக்கிட்டு அவங்களும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேமுதிக டிஎம்கே கூட்டணி வர்றதுக்கு தயாரா இருக்குது. இவங்களும் உள்ள எடுத்துக்கிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவான மனநிலை இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம கேள்விப்படுறோம். இப்படி பாத்தீங்கன்னா அவங்க தங்களை வந்து பலப்படுத்துறதுக்கு வெளியே உள்ள கூட்டணி கட்சிகளே கொண்டு வராங்க. அப்படின்னா ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தவங்க, எம்பியா இருந்தவங்க, மக்கள் செல்வாக்கு உள்ளவங்க, இவங்க எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அது பலம் தான். எங்க பிரச்சனை வரும் அப்படின்னா, அடுத்த முறை நமக்கு சீட்டு கிடைக்கும்னு அங்க ஒரு தொகுதியில் நம்பிட்டு இருப்பான். இறுதியா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஓகே, திமுக தான் ஜெயிப்பதை உறுதிப்படுத்துவதற்காக அவங்க வந்து இன்னும் அதிக பேரை உள்ள வெளியில வேற வேற கட்சியில இருந்து எடுத்துட்டு வராங்க, இல்ல கூட்டணிக்கு யார் வந்தாலும் கூட ஏத்துக்கிடுவாங்கன்னு நம்ம ஏத்துக்கிறோம். ஆனால் ஏற்கனவே திமுகவில் எம்எல்ஏ சீட்டு அப்படிங்கிறது வந்து அங்க வேலை பார்க்குறவங்களுக்கு, நீண்ட காலமாக வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு சீட்டு எப்படியாவது வாங்கணும் அப்படிங்கிற இடத்துல அதிமுகவில் இருந்து வரும் முக்கியமான தலைவர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு அந்த சீட்டு கொடுக்கப்படும் வாய்ப்பு இருக்குது. அப்படி செய்யும் பொழுது திமுகவிலும் அதிருப்தி உருவாகாதா? உட்கட்சியில அதிருப்தி உருவாகும். இதுல இருந்தும் அங்க பிரிந்து செல்வதற்கு வாய்ப்புகள்லாம் உருவாகாதா? இல்ல, இப்போ அது ஒரு பெரிய அளவுல மேலிருந்து அது நடந்திருந்தது அப்படின்னு சொன்னா, இப்போ எம்ஜிஆர் மாதிரி ஒரு முக்கியமான தலைவர், வைகோ மாதிரி ஒரு முக்கியமான தலைவர் புறக்கணிக்கப்பட்டார் அப்படின்னா ஒரு பெரிய அணி வந்து வெளியே போகுதுன்னு சொல்லலாம். இன்னைக்கு நிலைமை அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு எங்க பெரிய தலைவர்களை யாரையும் அவங்க விடவும் செய்யல. லோக்கல்ல வந்து அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது. இந்தந்த மாவட்டம், செந்தில் பாலாஜி வந்தது பிறகு மேற்கு மாவட்டத்திலே திமுக இல்லைன்னாங்க. இப்ப கரூர் மாவட்டம் மொத்தமா அவங்க கைக்கு வந்துருச்சு. செந்தில் பாலாஜி ஜெயிச்சதுங்கிறது என்னது? ஈரோடுல இன்ஃபுளுன்ஸ் பண்ணது, திருப்பூர்ல இன்ஃபுளுன்ஸ் பண்ணது, கோயம்புத்தூர்ல இன்ஃபுளுன்ஸ் பண்ணது இல்லையா? இப்போ அவங்க வந்து அப்படி ஒரு பெருசா கணக்கு போடுவாங்க. மனோஜ் பாண்டியன் வர்றதுங்கிறது தென்காசி மாவட்டத்துல அவங்களுடைய செல்வாக்கு ரொம்ப பெருசு. இன்னும் சொல்ல போனா ஆலங்குளம், நீ வேற ரொம்ப எல்லாம் போக வேண்டாம், ஆலங்குளம் தொகுதி யார் தொகுதி? டிஎம்கே ஜெயிக்கும் போதும் மனோஜ் பாண்டியன் தான் ஜெயிக்கிறார் ஏடிஎம்கேல இல்லையா? இப்ப அப்படி இருக்கும்போது அவர் இங்க வந்தாருன்னா ஒரு எம்எல்ஏ கூடுதலா வருது இல்லை. இன்னொன்னு அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்குது. அவங்களுக்கு அவங்க காலங்காலமா 2 தலைமுறையா அவங்க செஞ்சு வச்ச வேலைகள் இருக்குது. அது வந்து சேரன் மாதிரி அதான் நான் கேட்கிறேன். அவங்க வர்றது அது பிளஸ் தான். திமுகவுக்கு இது ஓகே. திமுகவில் இருக்கும் ஒரு எம்எல்ஏ கனவில் இருக்கும் நீண்ட காலமாக உழைத்து கொண்டிருப்பவருக்கு அது வந்து பிரச்சனையாகாதா? இல்ல, அதுதான் சொல்றேன். இப்ப அங்க இப்போ அவங்களுக்கு தெரியும்ல, இப்ப ஆலங்குளம் தொகுதி யாருக்கு? ஏடிஎம்கேக்கா டிஎம்கேக்கா? அது ஏடிஎம்கேக்கு. அங்க அவங்க தான் ஜெயிக்க போறாங்க, அவங்க தான் ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப அது நம்ம கைக்கு வரப்போகுது. உனக்கு வேற ஒண்ணு செஞ்சு தரேன். இப்ப நீங்க பதவிகள்ங்கிறது நிறைய இருக்கு, வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒண்ணுல விட்டா இன்னொன்னு விட்டா இன்னொன்னு, வேற கான்ட்ராக்ட் நிறைய இருக்குது. உங்களுக்கு அரசியலுங்கிறது வந்து ஒரு கொள்கை சார்ந்தது மட்டும் இல்ல, அதுல கேரியர் சார்ந்தது, பிசினஸ் சார்ந்ததும் இருக்குது.
அப்போ அப்படியான வாய்ப்புகளும் உண்டு. அப்போ அதை புரிஞ்சுப்பாங்க. அது புரிஞ்சிக்காம போறாங்கன்னா அது அவங்க ஒரு கட்சி, ஒரு பெரிய கட்சி வந்து மொத்தமா பலன் என்ன, மொத்தமா நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும், இப்படித்தான் யோசிக்க முடியும். அதுல சில டேமேஜ்கள் வரதான் செய்யும். இப்போ ஒரு முறை வந்து இளையான்குடி தொகுதி, அதுக்காக வந்து தமிழ் குடிமகன் அவர் வேற தொகுதி தரேன்னு சொன்னாங்க. அவர் சீட்டு தரேன்லாம் சொல்லல, அவர் அமைச்சரா இருந்தவர். அவருக்கு வந்து இளையான்குடி தொகுதிக்கு பதிலாக வேற, ஏன்னா கூட்டணி கட்சிக்கு போயிடுச்சு. அவர் அதுக்காக கோச்சிக்கிட்டு போனார். ஒரு பெரிய இடத்துல கலைஞருக்கு மிக நெருக்கமாக இருந்தவர். 1996 to 2001 காலகட்டத்தில் அடிக்கடி செய்திகளில் வரக்கூடிய நபராக இருந்தவர். அவர் அந்த அளவுக்கு தமிழ் குடிமகன், ரொம்ப மரியாதைக்குரியவராக இருந்தார். அந்த ஒரு விஷயத்தினால அவர் கேரியரே இல்லாமல் போயிடுச்சு. ஏடிஎம்கேக்கு போனாரு, அங்கே ஒன்றும் இல்லை. இப்படி வந்து நம்ம பலரை சொல்லலாம். அப்படி கோச்சிட்டு போய் அவங்க ஒன்றும் புரட்சி பண்ணிடுவாங்களா அப்படின்னா, எம்ஜிஆர் வைகோக்கு பிறகு டிஎம்கே ரொம்ப உஷாராகவே ஆயிடுச்சு. அப்படியான ஒரு பெரிய தனி நெட்வொர்க் உருவாகிறதுக்கெல்லாம் அவங்க அனுமதிக்கல. இனி அது நடக்கும்னு சொல்றதுக்கு இல்லை. அப்படியான பாப்புலர் லீடர்ஸ்லாம் யாரும் இல்லை. கிட்டத்தட்ட எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு அப்படி சொல்லலாம். அது கலைஞர் காலத்தில் அதிக முணுமுணுப்பு இருந்தது. ஸ்டாலின் வரும்போது அது கிட்டத்தட்ட அது இல்லாமல் போயிடுச்சு. இப்போ செட்டில் ஆயிடுச்சு. அப்படி ஒரு பெருசாக பாதிச்சிருமான்னு தெரியல. அப்படி பாதிச்சாலும் அதை எதிர்கொள்கிற நிலைமையில தான் திமுக இருக்குது. அவங்க கிட்டத்தட்ட இப்போ டிவிக்கே வந்து தனியாக நிற்கிறது அப்படின்னு அறிவிச்சதுங்கிறது கிட்டத்தட்ட அவங்களுக்கு 180 to 200 தொகுதி வரைக்கும் உறுதியாக கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ 2ஆம் இடத்துக்கு யார் வருவா? இப்போ அதுதான் போட்டி. அது ஏடிஎம்கேயா அது டிவிகேயா அப்படின்னு. இப்போ வரைக்கும் ஏடிஎம்கேல தான் முன்னாடி இருக்குது, டிவிகே 3வது தான் இருக்குது. அவங்க ஏதாவது பெருசாக செய்வாங்கன்னு எதிர்பார்த்த நேரத்தில் கரூர் சம்பவம் வந்து மொத்தமாக அவங்கள டேமேஜ் பண்ணிடுச்சு. புதுசாக அவங்க வந்து நன்மதிப்பை பெறுவதற்கான பேஸை வந்து அவங்க இழந்துட்டாங்க. அவங்களுடைய ஆரம்பத்துலேருந்தே அந்த கோளாறுகள்ங்கிறது அதில் கிட்டத்தட்ட எல்லாமே அம்பலம் ஆயிடுச்சு. புதுசாக அவங்க டெவலப் ஆகிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இன்னொன்று இருக்குது. அது என்ன? டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா, செங்கோட்டையன் இவங்க ஒரு டீமாக போய் டிவிக்கு கூட சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்க தென் மாவட்டங்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு வெற்றியை பெறக்கூடியதாக இருக்குமான்னா அது தெரியாது. அது 2026 தேர்தலுக்கு பின்னாடி தான் அது தெரியும். ஆனால் அது வந்து ஏடிஎம்கே டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அதிமுகல இருந்து மனோஜ் பாண்டியன், தொண்டைமான், அன்வர் ராஜா, மருது அழகராஜா இப்படி பலர் வெளிவந்த சூழ்நிலையில அதை சும்மா ஒரு சாதாரணமா ஒரு நிகழ்வாக இல்லாம அதற்கு பின்னால் இருக்கும் பல அரசியல் வரலாற்று தகவலோட நீங்க இன்னைக்கு பொருத்தி முக்கியமான ஸ்ட்ராட்டஜியோட நீங்க பேசியிருந்தீங்க. மிகவும் நன்றி. மீண்டும் ஒரு சின்ன நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே.